ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அழகான சமையல் பார்க்க போகிறோம். ஒரு சுவையான ஒரு முட்டை குழம்பு தான். அவிச்சு முட்டையை ரெடி பண்ணுறது. முட்டை குழம்புக்கு தேவையான பல்லாரி, தக்காளி, பச்சை மிளகா, அது ஸ்பைசஸ் எல்லாமே பட்டை, கருவாய், ஏலக்காய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கு. முட்டையும் அவிச்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ சட்டியில் தேவையான தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி தாளிக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு. அதில் பட்டை, கருவாய், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய வச்சுக்கிடலாம். அது கூட அந்த பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வெந்து பொரிஞ்ச பிறகு வெட்டி வச்சுருந்தா அந்த பல்லாரியும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த கறிக்கு தேவையான தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காய் பால் எடுக்க தேங்காய் திருவி ரெடி பண்ணிக்கிடலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தெரியும் கலர் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணி முடிஞ்சோடனே அந்த கறிக்கு தேவையான உப்பு இந்த தாள்சத்துலேயே நான் போட்டுக்கிடேன். தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வெட்டி விரைவி விட்டுக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நான் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 ஸ்பூன் நான் எடுத்து போட்டிருக்கேன். அதையும் போட்டு இந்த நல்ல கிரேவியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கறிக்கு தேவையான ஒரு 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி. நிறைய மல்லிப்பொடி போடக்கூடாது, கடுக்கும். அதனால் மல்லிப்பொடியை கொஞ்சம் குறைச்சி போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த கிரேவியோடு மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணால் அந்த மசாலாவில் உள்ள பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஆனவுடனே நமக்கு கறிக்கு தேவையான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கு. ஃபஸ்ட்டில் உள்ள கட்டிப்பாலை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். செகண்டு, தேர்டு பாலை நம்ம எடுத்து அதை இந்த கிரேவியோடு நம்ம ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நல்லா கொதித்த பிறகு இந்த முட்டையை அதுக்கு முன்னாடி நம்ம இந்த முட்டையை அவிச்சு வச்ச முட்டையை நல்லா உளித்து அழகாக 2 பீஸாக கட் பண்ணி வைக்கணும். முழுசாக போடும்போது அந்த டேஸ்ட் இந்த அளவுக்கு இருக்காது. 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு இது ஒரு 1/4 மணிக்கு நல்லா கொதிக்க விட்டால் இந்த கிரேவி கட்டியாவது உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை வெட்டி வச்ச முட்டையை போட்டு இன்னும் ஒரு 1/4 மணிக்கு கொதிக்க வைக்கலாம். கொதித்த பிறகு இந்த முட்டை, மஞ்சக்கருவு, அந்த முட்டை எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து அழகாட்டு க்ரீமியாக வரும். இந்த ஸ்டேஜில் குழம்பு வற்றினோடனே நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பாலை அதில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கிடலாம். பாலை ஊற்றி நம்ம எப்போவுமே உடனே அணைக்கக்கூடாது, கறி புளிச்சிரும். அதனால் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிடலாம். எல்லா இடமும் நல்ல போல் கொதி வந்தோன்னா அணைச்சி நீங்கள் வச்சுக்கிடலாம். இந்த முட்டை குழம்பு சோத்துக்கு நல்லாயிருக்கும், புட்டுக்கும் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது கூட சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய சமையல் வீடியோ வரும். உங்கள் வீட்டில் இது ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு முட்டை குழம்பு இன்றைக்கி செம்மையாக ரெடி ஆகிருக்கு. நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.